சில விவரங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது சம்பந்தமா மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்போம். நீங்க கூட மனு எழுதணும். யார் யார் என்னென்ன உங்களுடைய கருத்து என்னமோ அதை நீங்க எழுத்து மூலமா சொன்னா அதையும் நாங்கள் கன்சல்ட் பண்ணுவோம். அதையும் அரசாங்கத்துக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு தான் வந்திருக்கோம். உடனே வந்து இதை எடுத்த உடனே பண்ணிட முடியாது. சிலது அரசாங்கம் பணம் அனுப்பிச்சு நாம உடனே கொடுத்துட்டோம். மற்ற இதெல்லாம் நாங்கள் இப்போ வந்து இந்த செய்திகள்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஆலோசனைகள் எது இருந்தால் அதையும் எழுத்து மூலமா நீங்கள் கொடுக்கலாம். அது நாங்கள் சார், இப்ப திருப்பூர்ல சாய தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு சார். சரி, இங்க இது மாதிரி வந்து இந்த செப்டிக் டேங்க்ல வந்து ப்ராப்பரா வந்து ஆய்வு பண்ணக்கூடிய அந்த தொழிலாக ஆய்வகத்துறை வந்து சரிபர அவங்களுடைய நடவடிக்கை மேற்கொள்ளலைங்கிறத சம்பவம் காட்டுதான். ஆமா, இது வந்து அவங்களுக்கு நாங்க வந்து முறையா வந்து மெமோ அனுப்பி அவங்களோட விளக்கம் கேட்போம். அவங்க சரியா இல்லைன்னு நடவடிக்கை எடுப்போம். நாங்க இன்னொன்று கூட சொல்ல நினைக்கிறோம். இந்த இந்த சட்டம் இருக்கு SC/ST ஆக்ட், அது வந்து ரொம்ப ஸ்டிஞ்சன்ட்னா கடுமையான தண்டனை சொல்லுது. அது இப்போ கூட வரும்போது பேசிக்கணும். செக்ஷன் 18A என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி ஆதிதிராவிட மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு ஏதாவது வன்கொடுமை செய்யப்பட்டால் அது ரொம்ப தவறு உடனே FIR போடணும். சில நேரங்களில் FIR போட மாட்டாங்க, வச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு குற்றம். செக்ஷன் 4 படி அவங்களுக்கு குறைந்தபட்சம் 6 மாசமோ அதிகபட்சம் 1 இயரும் தண்டனை நம்ம சட்டத்தில். இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி நாங்கள் அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்வோம். சார், டையிங் நிறுவன உரிமையாளர் வந்து இதுவரை கைது பண்ண ஏதாச்சும் கைது இங்க உங்க SPயை கேட்டோம், கமிஷனர் போலீஸும் கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் அப்ஸ்காண்ட் தேடிட்டாங்க, விரைவில் கைது செய்யப்படுறோம். சார், இப்ப தாட்கோ லோன் பெரும்பாலும் தள்ளுபடி ஆயிடுது சார். எல்லா ஆவணங்களும் கரெக்டா சொல்லுங்க. சார், எல்லா ஆவணங்களும் கரெக்டா இருந்தாலும் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த சூட்டு இல்லாம பேங்க்ல கொடுக்கணும் விதிமுறைகள் சொல்றாங்க தாட்கோல. ஆனா பேங்க்ல வந்து விதிமுறை இல்லாத காரணங்களை சுட்டிக்காட்டி வந்து தள்ளுபடி பண்றாங்க. நிறைய கிட்டத்தட்ட ஒரு 4-5 அப்ளிகேஷன் போனோம் சார். இப்போ நாம வந்து தாட்கோவே வந்து ஒரு பேங்க் மாதிரி செயல்படணும்னு நாங்கள் கேட்கறோம். மற்ற பேங்க் நம்ம இது சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து கமர்ஷியலா இயங்குறாங்க. இப்போ ஸ்டேட் பேங்க் இருக்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கு. அவங்க கடன் கொடுக்குறாங்க, வட்டி வாங்குறாங்க, அதை வச்சு நிர்வாகம் பண்ணுறாங்க. நீங்க ஃப்ரீயா கூட கடனை தள்ளுபடி பண்ணு, நாங்கள் அது கொடுக்க முடியுதுன்னு நம்ம டெர்ம்ஸ் சொல்ல முடியாது. அப்படின்னா நீங்க பணம் கொடுங்க, நீங்க என்ன அரசாங்கம். அப்ப தாட்கோவுக்கு நம்ம சொல்லலாம், தாட்கோ நம்மளுடைய இது, நம்ம பணம் அங்க இருக்கு, நீங்க கொடுங்கன்னு சொல்லலாம். மற்ற பேங்க்கு நம்ம அப்படி சொல்ல முடியாது. சில விதிமுறைகளை நம்ம பின்பற்றி ஆகணும். அவங்க நஷ்டமா போயிடுவாங்க.